உங்களுக்காக வெயிட் பண்ணு. தேவ ஆவியானவர் உங்களுக்காக காத்திருந்து துக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. அவனுக்காக ஊழியக்காரர் ஆவியானவர் இருக்கிறாரு. ஊழியக்காரர் பார்த்து துக்கப்படக்கூடாது. ஏன் ஊழியக்காரர் துக்கப்படுறாருனாக்கா அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இருக்கிறதுனால துக்கப்படுறாரு. நேற்று தினத்துல சகோதரனை குறிச்சு நான் பார்க்கும்போது ஒரு ஆழமான ஒரு பாரத்தில் இருக்கிறது கர்த்தர் எனக்கு காமிச்சார். ஏன் எனக்கு காமிச்சாருனாங்க ஆண்டவர் ஒரு சபையை குறிச்சு ஒரு பாரப்படும். சபையில குறிச்சு ஒரு பாரம் இருக்கிறதுனால ஊழியத்துல வளர்ச்சி இல்ல, ஆத்மாக்கள வளர்ச்சியில ஒரு பாரம் அவருக்குள்ள இருக்கு. அந்த பாரம் இருக்கிறதுனால கர்த்தர் அதுக்கு காமிச்சார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய வசனத்துக்காக கடந்து போகலாம். எரேமியா 48:10 வசனத்தை வாசிக்கலாமா? தமிழ வாசிக்கிற பிள்ளைகள் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். எரேமியா 48:10. எரேமியா சத்தத்தை உயர்த்தி படிக்கலாமா? கன்னಡல வாசிக்கிறவங்க வாசிக்கலாம், தமிழ்ல வாசிக்கிறவங்க வாசிக்கலாம். ಯೆಹೋವನು ನೇಮಿಸಿದ ಕೆಲಸದಲ್ಲಿ ಅಲಸಗಾರನು ಶಾಪಗ್ರಸ್ತನಾಗಲಿ, ತನ್ನ ಕತ್ತಿಯನ್ನು ರಕ್ತ ಸುರಿಸಿದಂತೆ ತಡೆಯುವವನಿಗೆ ಶಾಪ ತಗಲಲಿ. கர்த்தருடைய வேலையை படிங்க. கர்த்தருடைய வேலையை அசதியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆமென். அல்லேலூயா. பட்டயத்தை நீ அடக்கிக் கொண்டியா நீ சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ಪಟ್ಟಯವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ಶಾಪಗ್ರಸ್ತರು. பட்டயம் என்ன தெரியுமா? சத்துருவை நீ அழிக்காதுங்கிறத அந்த பட்டயம் உங்ககிட்ட பட்டயம் கொடுக்குறாரு கர்த்தர். ಪಟ್ಟಯ ಅಂದ್ರೆ ನಾವು ಕತ್ತಿ ತರ ನಮ್ಮ ಹತ್ರ ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ, ಅದನ್ನ ನಾವು ಉಪಯೋಗಿಸಿಲ್ಲ ಅಂದ್ರೇನು ದೇವರ ನಮಗೆ ಶಾಪ. அந்த பட்டயத்தால நீ சத்துருவை ஜெயிக்காதுங்கிறத நீ சபிக்கப்பட்டவன். ಆ ಕತ್ತಿಯಿಂದ ನಾವು ಅಂತ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೇನು ನಾವು ಶಾಪಗ್ರಸ್ತರೇ. அவருடைய சத்துருவோட கிரி உனக்குள்ள இடம் கொடுத்திருந்தாக்கா, சத்துருவோட வேலை நீ செய்தனாக்கா நீ சபிக்கப்பட்டது. ನೀವು ಸೈತಾನ ಕ್ರಿಯೆಗೆ ಕೆಲಸ ಕೊಟ್ಟು ನೀವು ಜಾಗ ಕೊಟ್ಟಿದ್ರೆ ನೀವು ಶಾಪ ಹೊಂದಿದವರು. நீ சத்துருவை நீ கட்டாத மேற்கொள்ளாத ஜெயிக்காத நீ சபிக்கப்பட்டது. ನೀವು ಸೈತಾನನನ್ನು ಜಯಿಸಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದನ್ನ ನಾವು ಜಯಿಸಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ಶಾಪಗ್ರಸ್ತರೇ. கர்த்தர் என்னது உனக்கு பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೆ ಏನಕ್ಕೆ ಆ ಪಟ್ಟಯನ್ನು நீ சாத்தானை ஜெயிக்கும்படி பட்டயத்தை ನೀವು கொடுத்திருக்கிறார். ಸೈತಾನನನ್ನು அந்த ಜಯಿಸಿ பட்டயத்தை நீ அடிக்க கூடாது. ನೀವು ಆ ಕತ್ತಿಯನ್ನು ನೀವು ಅಂತ ಮಾಡಬಾರದು. அந்த பட்டயத்தை நீ அடிக்கப்பட்டா சபிக்கப்பட்டவன். ಆ ಕತ್ತಿಯನ್ನು ನೀವು ಅದನ್ನ ಅಡಗಿಸಿದ್ರೆ ನೀವು பிள்ளைகள் ಶಾಪಗ್ರಸ್ತರು. பிசாசுக்குரிய காரியம் செய்யலாம் கண்டிக்காதங்கிறது நீ சபிக்கப்பட்டவன். ಮಕ್ಕಳು ಸೈತಾನನ ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ நீ ನಾವು கண்டிக்கும்படி உனக்கு பட்டயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ದೇವರ ಪಟ್ಟಯವನ್ನು ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. உன்னை கணவர் ஆண்டவருக்கு விரோதமா தப்பு செய்யற நீ கண்டிக்காத இருக்கிறா நீ சபிக்கப்பட்டவன். ನಿಮ್ಮ ಗಂಡ ಕರ್ತರ ವಿರೋಧವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ ನೀವು ಅವ್ರು ಖಂಡಿಸಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದು ಒಂದು ಶಾಪಗ್ರಸ್ತರು. உன் பட்டணத்துல விக்கிரகங்கள் விபச்சாரங்கள் உன்னுடைய பட்டணத்துல மந்திரங்கள் எழுபது அது கட்டாதங்கிறது நீ சபிக்கப்பட்டவன். ಈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಂತ್ರ ಇದೆಲ್ಲ ನಾವು ನೋಡಿ ಅದನ್ನ ನಾವು ಕಟ್ಟಿ ನಾವು ಜಪ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವೇ ಶಾಪಗ್ರಸ್ತರು. அந்த காரியத்துல சத்ரு நீ மேற்கொள்ள ஜெயிக்காதங்கிறது நீ சபிக்கப்பட்டு போக. ಎಲ್ಲ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ಆ ಸೈತಾನನ ಅವರು ಮೇಲ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವೇ ಶಾಪಗ್ರಸ್ತರು. நீ சத்ரு வளருட்ட நீ சபிக்கப்பட்டவன். ಆ ಸೈತಾನನನ್ನು ಬೆಳಗ್ಗೆ ಬಿಟ್ರೆ ನಾವೇ ಶಾಪಗ್ರಸ್ತರು. நீ அந்த சாத்தானை அழிக்கும்படி தான் பட்டயத்தை கொடுத்திருக்கிறான். ಈ ಸೈತಾನನನ್ನು ಜಯಿಸಕ್ಕೆ ಆ ಪಟ್ಟಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பட்டயம் என்னன்னா ஆண்டவருடைய வசனம் தான் பட்டயம். ಆ ಪಟ್ಟಯ ಏನಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ. அந்த வசனத்தை கொடுத்து நீ ஆண்டவருக்கு நீ உண்மையாலாத போறனா சபிக்கப்பட்டவன். ಈ ಪಟ್ಟಯವನ್ನು ಕೊಟ್ಟು ನೀವು ಸೈತಾನಲ್ಲಿ ಓಡಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವೇ ಶಾಪಗ್ರಸ್ತರು. கர்த்தருடைய வேலையை அசதியா செய்கிற மனுஷன் சபிக்கப்பட்டு போவான். ஆண்டோட தேடுகிற காரியம் அசதியா இருக்க கூடாது. ದೇವರ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡದೆ ಹೋದ್ರೆ ನಾವು ಶಾಪಗ್ರಸ್ತರು. தேவனுக்காக ஊழியம் செய்யறதுல நீ அசதியா இருக்க கூடாது. ದೇವರ ಸೇವೆ ಮಾಡುವಾಗ ನಾವು ಅದನ್ನ ಅಲಕ್ಷ್ಯವಾಗಿ ಮಾಡಬಾರದು. தேவன ராஜ்யத்தை கட்டறதுக்காக நீ அலட்சியமா இருக்க கூடாது. ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟಕ್ಕೆ ನೀವು ಅಲಕ್ಷ್ಯವಾಗಿರಬಾರದು. நீ ஆண்டவரிடத்துல உண்மையா ஆண்டவரை சேவிக்க வேண்டும், உண்மையா தேட வேண்டும். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿ ನಾವು ದೇವರನ್ನು ಹುಡುಕಬೇಕು. உனக்கு கர்த்தருடைய வேலை ஏதாவது உனக்கு கொடுத்தா அது பொறுப்பா நீ உண்மையா செய்ய வேண்டும். ದೇವರ ನಿಮ್ಮ ಕೆಲಸ ಸೇವೆ ಏನಾದರೂ ಕೊಟ್ರೆ ಅದು ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿ ಮಾಡಬೇಕು.
ಮಾಡಬೇಕು. இல்ல வேலை கர்த்தர் சபையில ஊழியக்காரர் தான் வேலை செய்யணும், ஊழியக்காரர் தான் வேலை குத்துக்கிறாங்க நினைக்க கூடாது. ಪಾಸ್ಟ್ರೇ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು, ಇವರೇ ಮಾಡ್ಬೇಕಂತ ಅಲ್ಲ. ஆண்டுள்ள வேலை நான் மற்றவங்களுக்காக ஆத்மாக்காக சபையில வந்து ஜெபிக்கிறது தேவனோட வேலை. ದೇವರ ಸೇವೆ ಏನಂದ್ರೆ ಆತ್ಮಗಳಿಗಾಗಿ ನಾವು ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ஒரு ஆத்மா ஹாஸ்பிட்டல்ல ஊழியம் பண்ணி ஆத்மாக ஆகாயம் பண்ணி சபைக்கு கொண்டு வர தேவனோட வேலை. ದೇವರ ಆತ್ಮ ಸುವಿಶೇಷ ಹೇಳಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಕಡೆ ಎಲ್ಲ ಸುವಿಶೇಷ ಹೇಳಿ ಅವರ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ನಾವು ಸಭೆಗೆ ಸೇರಿಸೋದೇ ನಮ್ಮ ಕೆಲಸ. இன்னைக்கு உலகம் முழுதும் பாவம் பரவி கொண்டிருக்குது, அதை நீ ஜெபிக்காத இருக்கிறது ஆண்டவருக்கு ஊழியமா இருக்கிறது. ಪ್ರಪಂಚ ಮುಳುಗೋಗಾಗಿ ಏನು ಪಾಪ ಹಬ್ಬುತ್ತಾ ಇದೆ, ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நீ தேவனோட வேலையை உண்மையா செய்யணும் கர்த்தரோட நேசிக்கிறார். ದೇವರ ಕೆಲಸವನ್ನು ನಾವು ನಂಬಿಕೆಯಾಗಿ ಮಾಡುವಾಗ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. நீ ஆண்டோட வேலையை நீ அசதியா செய்தனா சபிக்கப்படுவே. ದೇವರ ಕೆಲಸವನ್ನು ನೀವು ಅಸದಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ರೆ ನೀವೇ ಶಾಪಗ್ರಸ್ತರು. கர்த்தர் உனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்து அந்த வேலையை நீ அசதியா செய்தனாக்காக சபிக்கப்படுவே. ದೇವರ ಕೆಲಸವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟು ಅದು ನೀವು ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಶಾಪಗ್ರಸ್ತರಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. கர்த்தருடைய வேலை நீ உண்மையா செய்ய வேண்டும். ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ನಾವು ನಂಬಿಕೆಯಿಂದ நீ ಮಾಡಬೇಕು. உண்மையா செய்யும்போது தான் கர்த்தர் உன்னை நேசிக்க ஆரம்பிப்பார். ಅದು ನಂಬಿ ನೀವು ಮಾಡುವಾಗಲೇ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ. ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தால் பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில நீ நடத்துறது கர்த்தருடைய வேலையா இருக்கிறது. ನಿಮಗೆ ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಆ ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರ ದಾರಿಯಲ್ಲಿ ನಾವು ನಡೆಸಬೇಕು. கர்த்தர் உனக்கு ஒரு கணவன் கொடுத்தா அந்த கணவன் நீ சத்தியத்துக்குள்ள வழியில நடத்துறது தேவனோட வேலையா இருக்கிறது. ನಿಮಗೆ ನಿಮ್ಮ ಗಂಡ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅವ್ರನ್ನ ನಾವು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನಡೆಸುವುದೇ ನಮ್ಮ ಕೆಲಸವಾಗಿದೆ. பட்டணத்துல யாராவது உனக்கு ஜனங்களை ஐக்கியமா கொடுத்தா அவங்கள கர்த்தரோட வழியில நடத்துறது தேவனோட வேலையா ಈ இருக்கிறது. ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಅನೇಕ ಜನ ಕೊಟ್ರೆ ಅವ್ರನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾವು ದೇವರ ಸೇವೆ ನಡೆಸಬೇಕು, ಅದೇ ನಮ್ಗೆ ಕೆಲಸ. உனக்கு கர்த்தர் ஊழியக்காரன் கொடுத்தா அந்த ஊழியக்காரங்க ஜபத்துல தாங்குறது உன் தேவனோட வேலையா இருக்கிறது. ನಿಮಗೆ ಪಾಸ್ಟರ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ